இன்னொன்று இப்போ மதுரை மாநகராட்சியோட மேயர் இந்திராணி அவங்களோட அந்த பதவி வந்து ராஜினாமா செய்திருக்காங்க. ஏற்கனவே அதில் 150 கோடிக்கு மேலே அந்த சொத்து வரி நிர்ணயம் செய்ததில் வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா புகார்லாம் வந்தது. இதனை அடுத்து இப்போ அதிமுக அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் செஞ்சதை அடுத்து இப்போ மேயர் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அப்போ திமுக அரசு இந்த ஊழலை செஞ்சதை ஒத்துக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதாவதுங்க, இந்த மதுரை மாநகராட்சிக்குள்ள எக்கச்சக்கமான ஊழல்கள் தலைவரித்தாடுதுங்க. அந்த தலைவரித்தாடினது தான் அந்த 150 கோடி ஊழல். இதில் ஒரே ஒரு சாம்பிளான விஷயம் என்னென்னா, இந்த சிமெண்ட் மூட்டை இருக்குல்லங்க, சிமெண்ட் மூட்டை எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா, வீடு கட்டுறது. அதுக்கு நம்ம குஜராத்லேருந்து அங்கேருந்து கொள்முதல் பண்ணி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த சிமெண்ட் மூட்டையை விநியோகிக்க விடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் மதுரையுடைய இவருடைய அந்த இந்திராணி இருக்காருல்ல, அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அவருடைய கணவருடைய தலையோடு அது இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 6 மணிக்கு மேலே சாயந்தர நேரத்தில் மூட்டை ஏற்றினா ஒரு மூட்டை ஏற்றுக்கூலி இறக்கக்கூலியா 300 ரூபா இல்லை. அது ஓகே சார். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ 150 கோடி முறைகேடு அப்படின்னா வெறும் ராஜினாமா மட்டும் செஞ்சுட்டு இதை கடந்து போகணும்னு அரசு நினைக்குதா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. ஆமாம், அப்படிதான். நீங்கள் வேற பெரிய நடவடிக்கைலாம் இருக்காது, வெறும் ராஜினாமோட அதை முடிச்சுக்க வேண்டியதான். இன்னும் நாளாக முடிய போகுதுங்க ஆட்சி. அப்புறம் நீங்கள் இப்போ ராஜினாமா பண்ணி மட்டும் என்ன புண்ணியமாக போகுது என்ன? ஆக இது வந்து அதை மறைக்கிறதுக்கான ஒரு வேலையாக தான் இருக்கே தவிர, இது அந்த 150 கோடிக்கு இது மட்டுமே போதுமானது இல்லையே. துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படணும்ல, ஓகே, அது அந்த தண்டனை கொடுக்கணும்ல, அதை செய்யறதுக்கான வேலையை செய்யணும்ல, அதை அவர்கள் செய்யலை. ஓகே.